செய்தார், இந்த குடும்பத்தை நேசித்தார், ஒன்னும் நடக்கலையே. இயேசு ஒரு அற்புதம் செய்தா வந்திருக்கிறார். மரித்து போன லாசரு எழுப்ப போகிறார். ஆனா இப்ப அவங்களுக்கு உடனே தேவை ஒரு ஆறுதல். அப்ப அவங்க அழுத போது வசனம் சொல்லுகிறது, இயேசு கண்ணீர் விட்டார். அவளும் ஆவியிலே கலங்கி துயரமடைந்து கண்ணீர் வடித்தார். இயேசுடைய கண்ணீரை பார்த்த உடனே நமக்காக அவர் கண்ணீர் வடிக்கிறாரே, ஒரு ஆறுதல். அவர் கண்ணீர் வடித்து ஆறுதல் சொன்னார். அதன் பிறகுதான் அற்புதம் செய்கிறார். உங்களுக்காக கண்ணீர் வடிக்கிற ஒரு ஆண்டவர். நீங்கள் அழும் பொழுது உங்க கூட சேர்ந்து அழுகிற ஆண்டவர். வெறுமனே அழுதுட்டு போக மாட்டார், அற்புதம் செய்வார். அந்த காயத்தை மாற்ற, உங்க துக்கத்தை மாற்ற ஒரு அற்புதம் செய்வார். ஆனால் முதலாவது உங்களுக்கு தேவை ஒரு ஆறுதல். அதனால் தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார், மகளே, நான் உனக்கு ஆறுதல் செய்கிற தேவன். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் பைபிள்ல பார்க்கிறோம். அதாவது ஆறுதல் படுத்துகிற ஆவியானவர். அவருடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது அந்த காயம் நீங்கி உள்ளத்துல அப்படியே ஒரு ஆறுதல் வரும். நான் அந்த பாதையில போயிருக்கிறேன். எத்தனை பேர் என்னை காயப்படுத்தி இருக்கிறாங்க. வார்த்தைகளினால, செயல்களினால அந்த காயம் உண்டாகும் போது நானும் இருதயத்தில் அழுது இருக்கிறேன். அப்ப அந்த ஆண்டவருடைய பிரசன்னம், பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் இறங்கி அந்த தேற்றரவாளன் அப்படியே ஒரு ஆறுதலை கொண்டு வருவார். அழாத, துக்கப்படாத, மனுஷங்க அப்படிதான், நான் இருக்கிறவனுக்கு நான் கவனித்துக் கொள்வேன். அந்த ஆறுதலான வார்த்தை நம்முடைய உள்ளத்தோட காயத்தை எல்லாம் மாற்றிவிடும், வருத்தத்தை எல்லாம் மாற்றிவிடும். இன்னைக்கு சொல்லுகிற என் மகளே, என் மகனே, நீ ஏன் அழுகிற, ஏன் கலங்குற, ஏன் ஒரு இருதயம் அழுது கொண்டிருக்கிறது? நான் இருக்கிற உனக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். உன் காயத்தை மாற்றதான் நான் காயப்பட்டேன். என்னை பரிகாசம் பண்ணாங்க, வார்த்தையினால் அடிச்சு காயப்படுத்தினாங்க, பொய்யான குற்றச்சாட்டை என் மீது சுமத்தினாங்க, பழி சுமத்தினாங்க, என்னை வேதனைப்படுத்தினாங்க. எல்லாவற்றையும் நான் சகித்து கொண்டேன். ஏன் தெரியுமா? உன்னை ஆறுதல் படுத்த நான் அந்த பாதி வழியாய் கடந்து போனேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் சந்திக்காத பிரச்சனையை நம்ம சந்திக்க போகிறோம். அதனால அவரை நினைத்து கொள்ளுங்க. அந்த ஆறுதல் உள்ளத்திலே வரும். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆறுதலை இப்போ உங்களுடைய உள்ளத்திலே தருவார். உங்க கண்ணீர் துடைக்கப்படும், அந்த காயம் மாற்றப்படும். ஆண்டவரே, இந்த மகளை பார், இந்த மகனை பார், காயப்பட்ட உள்ளத்தோடு நிற்கிறான். இருதயம் அழுது கொண்டிருக்கிறது, வெளியே சொல்ல முடியாம உள்ளத்துக்குள்ளே அழுது கொண்டு காயப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறாங்க. இந்த மகளை, இந்த மகனை ஆறுதல் படுத்தும். பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் இறங்கி அந்த காயங்களை மாற்றும், ஆறுதலினால் நிரப்பும். நீர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்பதை இந்த மகளுக்கு, இந்த மகனுக்கு இப்பொழுது உணர்ந்து கொள்ள செய்யும். அந்த காயங்கள் மாறி ஒரு ஆறுதல், சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாற்றம் வரட்டும். ஆமென், ஆமென்.